ஸ்ரீமாத்ரே நமஹா. நேத்திக்கு சப்த ரூபங்களில் ஒலி வடிவங்களில் அம்பாள் எப்படி இருக்கா அப்படிங்கிறத பார்த்தோம். இன்றைக்கி 20வது அதிகாரம் பார்க்க போகிறோம். இதுவும் சின்ன அதிகாரம்தான். இதில் தேவி அமர்ந்துள்ள பீட்டங்கள், எந்தெந்த பீட்டங்களில் அம்பாள் இருக்கா என்னும் விஷயமாக இது இருக்குது. இது மொத்தமே 9 நாமா தான். 372 ஆரம்பித்து 380 முடிகிறது. முதல் நாமா பக்த மானச ஹம்சிகா, பக்தர்களுடைய மனசாகிய தடாகத்தில் ஹம்சிகா என்று சொல்லப்படுகின்ற ஹம்சமாக அன்னபக்ஷியாக விளங்குபவள்னு அர்த்தமாகுது. மானசா என்னும் பொழுது மனசு அப்படிங்கிறது பொருள். இது நேரடி அர்த்தம். அன்னபக்ஷி சுத்தமான ஜலம் இருக்கும் இடத்துல மட்டும்தான் அன்னபக்ஷி இருக்கும். அப்படிங்கிறதுனால அந்த ஜலம் ஒரு தடாகமாக, ஒரு லேக் என்பதால் மானச சரசு என்று அர்த்தம் பண்ணுறோம். மானச சரசு என்பது மானசரோவர். கைலாசத்துக்கிட்ட மானசரோவர் இருக்குது. பிரம்மாவினுடைய மனசினால் உருவாக்கின சரோவரம், ஒரு பெரிய லேக். பிரம்மாவின் மனசினால் கல்பித்து பூமியிலே நமக்கு ஒரு பெரிய பாக்கியமாக அது கிடைச்சதுனால மானசரோவரம். இப்போது நாம் மானசரோவரை பார்த்துட்டுருக்கோம். மானசரோவரில் இருக்கிற ஜலம் அவ்வளவு புனிதம், அவ்வளவு தூய்மை என்பதால் இப்போவும் வெயில் காலங்களில் அன்னபக்ஷிகள் அந்த ஜலத்திற்காக அங்கே வருது என்று சொல்கிறது உண்டு. இந்த அன்னபக்ஷியை தான் பாலும் ஜலமும் கலந்து வச்சாக்கா அதில் ஜலத்தை ஒதுக்கிட்டு பாலை மட்டும் சாப்பிடக்கூடியதுன்னு சொல்கிறோம். அன்னபக்ஷியை தான் இங்கிலீஷில் ஸ்வான்னு சொல்கிறா. பக்தனுடைய மனசாகிய சரோவரத்தில் தடாகத்தில் அமர்ந்துள்ள ஹம்சிகா, அழகான ஒரு அம்சமாக அன்னபக்ஷின்னு சொல்கிறத காட்டிலும் அன்னப்பேடுன்னு சொல்கிறது அம்பாளை. நேத்திக்கு சப்த பிரம்மத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக அபிராமி அந்தாதியில் ஒரு பாட்டு பார்த்தோம். குயிலாயிருக்கும் கடம்பாடவியிடை கோலவியன் மயிலாயிருக்கும் இமயாச்சலத்திடை. அடுத்த லைனில் வந்து உதித்த வெயிலாயிருக்கும் விசும்பில் கமலத்தின் மீது அன்னமாம் என்று சொல்லி கமலத்தின் மேலே ஒரு அன்னபக்ஷியாக கமலம் தாமரையின் மீது அமர்ந்த அன்னமாக இருப்பவளேன்னு நேத்திக்கு பாட்டில் ஒரு லைன். அந்த இடத்துல இருந்து இங்கே கனெக்ஷன் வருது. முன்னாடி சப்த பிரம்மத்தில் சொல்லிட்டு இருந்ததுலேருந்து இங்கே பக்தனுடைய மனசாகிய தாமரைன்னும் இங்கே சொல்லலாம். பக்த மானச ஹம்சிகான்னு நம் மனத்தாமரையில் வந்து உட்காரும் அன்னபக்ஷியாக இவள் இருக்கான்னு அர்த்தம் பண்ணலாம். அம்பாள் அமர்ந்துள்ள பீட்டங்கள் என்று சொல்லி அதில் முதல் நாமாவே பக்தனுடைய மனசிலே வந்து அன்னமாக உட்கார்ந்துருக்கான்னு சொல்லும் பொழுது அவளுக்கு ரொம்ப பிரியமானது பக்தி செய்பவர்களின் மனது என்று அர்த்தமாறுது. அவளுக்கு பிரியமாக இருப்பதால தான் பக்தன் அவளிடம் போய் எனக்கு இன்ன வேணும் அப்படின்னு கேட்கறதுக்காக பவானித்வம்னு ஆரம்பித்த உடனே அவனை அதற்கு மேலே பேசுறதுக்கு விடாமல் பவானித்வத்தையே உனக்கு கொடுத்தேன், நீயே நானாவாய் என்று அவள் அனுகிரகம் பண்ணுறான்னு ஆதிசங்கரர் சொல்கிறார். இதே மாதிரி ஒரு கருத்தை தியாகராஜர் சொல்லும் பொழுது புவனேஸ்வரி ஆகப்பட்ட அம்பாள் எப்படி இருக்கா என்று சொல்லும் பொழுது இந்த பக்தன் ஹே புவனேஸ்வரின்னு அவகிட்ட கேட்க ஆரம்பித்த உடனே அந்த க்ஷணத்திலேயே 3 லோகங்களில் இருக்கிற எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துடுறாளாம். சகல ஐஸ்வர்யங்களையும் வாரி வழங்கிடுறா. அதற்கு மேலே கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லாமல் பக்தன்கிட்ட கடனாளியாக மாறிடுறா. அந்த மாதிரி வரப்பிரசாதியாக அவள் இருக்கா என்கிறார். பக்தனின் மனசில் அவ்வளவு பிரியமாக வந்து உட்கார்ந்திருக்கிற ஒரு அன்னமாக அம்பாளை வர்ணிக்கிறது பக்த மானச ஹம்சிகா. அடுத்த நாமா காமேஸ்வர பிராணநாடி, ரொம்ப விசேஷமான நாமா. பிராணநாடி உயிர்நிலை, உயிர் நாடின்னு சொல்லலாம். காமேஸ்வரருக்கு காமேஸ்வரின்னு தானே பார்த்துட்டுருக்கோம். அப்படிப்பட்ட காமேஸ்வரனுக்கு உயிர் நாடியா இவள் இருக்கா. இதே நாமாவை லலிதா திரிசதியிலையும் நம்ம பார்க்குறோம். காமேஸ்வர பிராணநாடி காமோத்சங்க வாசினின்னு வருது. அங்கேயும் இது
இதே நாமா காமேஸ்வரருடைய பிராணநாடியாக இருப்பவள்னு இந்த 2 இடத்துலையும் விசேஷித்து சொல்கிறதானா எவ்வளவு முக்கியமான ஒரு நாமாவாக இருக்கணுங்கிறத நாம் புரிஞ்சுக்கலாம். என்ன விசேஷம்னு பார்த்தா புராண கதைக்கு தான் திரும்ப போயாகணும். ஆதி காலத்தில் அமிர்தத்தை கடைந்து எடுக்கிறதுக்காக மந்தாரமலை வாசுகியை வச்சு தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்திருந்த பார்க்கடலை கடைஞ்சா என்று சொல்கிற கதையெல்லாம் நாம் கேட்டிருப்போம். அமிர்த மதனத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் கிடைச்சிருக்கு. ஐராவதம் என்று சொல்லக்கூடிய வெள்ளை யானை, கற்பக விருட்சம், இந்திரன் அது எல்லாத்தையும் தனக்கு எடுத்துக்கிறான். பிறகு காமதேனு கேட்டதெல்லாம் கொடுக்கும் ஒரு பசு கோமாதா. அந்த காமதேனுவை பிரம்ம ரிஷிகள் எல்லாரும் எடுத்துடுறா. கௌஸ்துபம், மகாலட்சுமி எல்லாம் மகாவிஷ்ணு கிட்ட சேர்ந்தாச்சு. இதுக்கு பின்னால் அமிர்தத்தை எப்படி தேவாளுக்கு எடுத்து சாப்பிட்டா என்று மகாவிஷ்ணு மோகினி வேஷத்தில் வந்து தேவர்களுக்கு போட்டார் என்பதையெல்லாம் நாம் முன்னாலேயே பார்த்துருக்கோம். இத்தனை நல்லது கிடைச்சிது, வசதியானது எல்லாம் கிடைச்சிது. இதுக்கு முன்னால் ஹாலஹால விஷம்னு பெரிய விஷம் கிடைக்கிறது. இந்த விஷத்தை மட்டும் இவ்வளவு பேர் எவ்வளவு எடுத்துன்னு போகிறாளே, இந்த விஷத்தை மட்டும் எடுத்துன்னு போகாமல் நேராக பரமேஸ்வரன் கிட்ட போய் இருக்கிறதுலையே நீதானப்பா ரொம்ப நல்லவன், நீதான் பரம உபகாரி, ஆகையால் இந்த விஷத்தை வெளியில் விடாமல் நீயே உள்ளுக்குள்ளே வச்சுக்கோ, நீயே இதை சாப்பிட்டுடுன்னு சொல்லி எல்லாருமா அவர்கிட்ட போய் குல்லா போட்டாளாம் இப்படின்னு பெரியவா சொல்கிறா. பரமேஸ்வரனை நினச்ச உடனே ஆசுதோஷின்னு சந்தோஷப்படுறதுனால ஆசுதோஷின்னு நினச்ச நேரத்தில் சந்தோஷமாயிடுவார். ஆசு தோஷி ஆசு கோபின்னு 2ஐயும் சொல்கிறது. இப்படி இவர் இருக்கிறதால நீயே நல்லவன், நீயே பரம உபகாரின்னு எல்லாரும் இவருக்கு குல்லா போட்டுட்டு வெளியில் விடாமைக்கு நீ சாப்பிட்டுடுப்பா, உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கோப்பான்னு சொல்லி பரமேஸ்வரன் தலையில் அதை கட்டிவிட்டா. அவரும் பரம பிரீத்தியோடு அதை வாங்கி சாப்பிட்டுட்டார். இதில் விஷயம் என்னென்னா, முதல்ல விஷம்தான் அதுலேருந்து வந்தது, அதுக்கப்புறம்தான் நல்ல விஷயங்கள் எல்லாம் வருது. அவரும் வாயில் போட்டுட்டார். உள்ளே போகாமைக்கு அவருடைய இடது பாகமாக இருக்கக்கூடிய பராசக்தி கழுத்திலேயே நிறுத்திடுறா. விடமுண்ட கண்டன்னு அவருக்கு பேர், நீலகண்டனும்னு பேர். அவள் நிறுத்திட்டாங்கிறதுனால அவருக்கு ஒன்றும் ஆகலைன்னு நாம் சொல்லலாம் கதைப்படி பார்த்தோம்னா. ஆனால் அதுக்கப்புறம் எத்தனை நல்ல விஷயங்கள் வந்தது. அந்த ஏதாவது ஒன்றே பரமேஸ்வரன்கிட்ட எடுத்துட்டு போனாலோன்னா அதுவும் எதுவுமே அவர்கிட்ட போகலை. எல்லாம் வந்தவா ஒன்றையும் எடுத்துன்னு போயிட்டா. அவர் வழக்கம் போல் தேமேன்னு சிவனேன்னு பேசாமல் உட்காந்துட்டுருக்கார். ஏன்னா அவருக்கு வேறு என்ன வேண்டியது இருக்குது? எதையும் பொருட்படுத்தாமல் சதாசிவ மூர்த்தியாகவே இவர் இருந்துட்டுருக்கார். இருக்கிறதுலையே பரமமங்கலமாக இருக்கக்கூடிய சிவா என்று இருக்கக்கூடிய அம்பிகை அவர்கிட்ட ஒரு பாதியாக இருக்கா. சிவா ருத்ரஸ்ய பேஷஜின்னு வேதம் சொல்கிறது. இந்த ருத்ரனுக்கு அருமருந்தாக, வாஸ்தவத்திலேயே அவனுக்கு மட்டும் இல்லை நம்ம எல்லாருக்கும் மருந்தாக அவள்தான் இருக்கான்னு அபிராமி பட்டர் சொல்கிறார். உலகுக்கு அபிராமி என்னும் அருமருந்தே, இனி உன்னை யான் மறவாமல் நின்று ஏத்துவனே அப்படின்னு பாடுறார். பரமேஸ்வரனுக்கு மட்டுமல்லாமல் இந்த லோகத்துக்கே ஜனனியாகவும் அருமருந்தாகவும் இருந்து நம்ம எல்லாரையும் ரட்சிக்கிற ஒரு காரியத்தை அவள்தான் பண்ணிட்டு இருக்கா. தன்னுடைய ஆத்துக்காரருக்கு ஒரு சோதனையாக வருது. இப்படி ஒரு விஷத்தை சுவாகா பண்ணுறாருன்னா அந்த விஷம் கழுத்தை தாண்டி கீழே போகாமைக்கு அவள் கை வச்சு தடுத்துடுறா. அந்த விஷம் கழுத்துக்கு ஒரு மணியாக விஷத்தினுடைய நீல கலர் தெரிகிற மாதிரி பண்ணிட்டா என்று சொல்கிறது உண்டு. இதை பற்றி டீட்டெயிலான வர்ணனை ஒரு இடத்துல பார்த்துருக்கோம். சிவானந்த லஹரியில் ஆச்சாரியால் பரமேஸ்வரனை பார்த்து அதை என்னன்னு நினச்சி நீ உன்னோட வாயில் போட்டுண்டன்னு விளையாட்டாக கேட்கறதான ஸ்லோகங்கள் எல்லாமே முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். அப்படி இருக்கக்கூடிய பரமேஸ்வரனின் உயிர் நாடியாக அம்பாள் இருக்கா. அவள் இவருடைய உயிராக இருப்பதனால அவர் எத்தனை விஷத்தை சாப்பிட்டாலும் எந்த ஒரு பாதகமும் இல்லை. உடல் அமைப்பிலேயே பரமேஸ்வரனின் இடது பாகம் இவள் தானே வச்சுருக்கா. அங்கே தானே ஹிருதயமும் இருக்குது. அவருடைய ஹிருதயத்துக்கான துடிப்பான பிராண நாடியாக இவள் இருப்பதனால ஸ்ரீமாத்ரே, ஸ்ரீன்னா விஷம்னு ஒரு அர்த்தம் உண்டு. அதை வெற்றி கொண்ட ஒரு மாதாவாக இவள் இருக்கான்னு ஞாபகம் வச்சுக்கலாம். காமேஸ்வர பிராணநாடி. அடுத்த நாம கிருதஜ்ஞா. கிருத அப்படின்னா செய்வது, ஞான்னா புரிஞ்சுக்கிறது அல்லது அறிந்து கொள்வது. கிருதஜ்ஞா செய்ததை அறிந்தவள். பழைய 2 நாமாவை கனெக்ஷன் பார்க்கணும். நிஜாத்ய ரூப நிகமா
புண்ணிய பலப்பிரதா. அம்பாள் வர்ணாசிரம விதாயினின்னு தன்னுடைய ஆக்ஞைகளை, கட்டளைகளை, ஆகமங்களை வேதங்களாக கொடுத்தா. அந்த வேதத்தின் வழி நடப்பவர்களுக்கு புண்ணியமும், அதை மீறி நடப்பவாளுக்கு பாபமும் அப்புண்ணியமாக இந்த இரண்டுக்கும் உள்ள பலனை அவதான் கொடுக்கிறான்னு முன்னாலே பார்த்தோம். அந்த இரண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய விஷயம்தான் இது. எப்படி நடக்கணும்னு நிஜாக்ஞ ரூப நிகமானு கொடுத்தாச்சு. புண்ணிய பலப்பிரதான புண்ணியத்தையும் அப்புண்ணியத்தையும் கொடுப்பதற்கு முன்னால் நாம் எப்படி நடந்துட்டோம்னு அவளுக்கு தெரியணும் இல்லையா? அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அவள் ஒரு 9 பேரை சாட்சியாக வச்சிருக்கா. நாம் செய்கிற எல்லா விஷயங்களும் அவள் எல்லாத்துக்கும் அட்டண்டன்ஸ் எடுத்துடுறா. எல்லாத்தையும் வெப் கேமரா சிசிடிவி வச்சு அவள் அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கா. 24/7 பார்த்துட்டே இருக்கா நம்மளை. அவள் தான் யாருன்னா சூரியன், சந்திரன், யமன், காலன், பஞ்சபூதங்கள் அப்படின்னு 9 பேர் இருக்கா. நாம் எத்தனை தான் நமக்கு தெரிஞ்சவாகிட்டேருந்து ஒளிஞ்சுட்டு போய் ஒரு தப்பை பண்ணினா இந்த 9 சாட்சிகளில் யாராவது ஒரு சாட்சியாவது அதை பார்த்துட்டே இருக்கா. ரெக்கார்டு பண்ணி அவளுடைய சூப்பர்வைசராக இருக்கக்கூடிய பரமேஸ்வரி கிட்ட இதையெல்லாம் கொண்டு போய் ஒப்படைச்சுடுறா. இவா கொடுத்து தான் அவளுக்கு தெரியணுங்கிறது இல்லை. இருந்தாலும் ஒரு ஆஃபீஸர் வச்சு தானே எல்லாத்தையும் பஞ்சகிருத்திய பராயணான்னு பண்ணிட்டு இருக்கா. அதனால் நிஜாக்ஞ ரூபா நிகமாவாக நிகமங்களை கொடுத்தாச்சு. அதற்கு பிறகு நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோங்கிறத முழுக்க அவள் தெரிஞ்சு கொண்டவளாக கிருதஜ்ஞா இருக்கா. அதன் மூலமாக புண்ணிய பலன்களை கொடுப்பவளாகவும் இருக்கான்னு காம பூஜிதா. காமன் என்று சொல்லக்கூடிய மன்மதனால் வழிபடப்பட்டவள் என்று இங்கே அர்த்தம். இதையும் முன்னாலேயே கதையில் பார்த்திருக்கோம். மன்மதனை பரமேஸ்வரன் பஸ்மமாக்கினார். மன்மதனின் மனைவியான ரதி அம்பாளை ஸ்தோத்திரம் பண்ணி பிரார்த்தனை பண்ணி தேவர்களுடைய நன்மைக்காகத்தானே பரமேஸ்வரன் மேலே அம்பு விட்டான். ஆகையால் நீ தான் அவனை காப்பாற்றணும்னு ரிக்வெஸ்ட் பண்ணி அதுக்கு பின்னால் அம்பாள் அவனுக்கு உயிர் பிச்சை கொடுத்தாள். அவளுடைய கடாட்சத்தினால் மட்டுமே திரும்பி எழுந்தான் என்பதாக நாம் பார்த்தோம். இங்கே ஹரநேத்ராக்னி சந்தக்த காமசஞ்சீவன் ஔஷதின்னு பார்த்தோம். ரதி ரூபாக்கு அப்புறம் ரதி பிரியாவே இந்த 2 விஷயமும் பார்த்தோம். இதை இப்போ மனசில் கொண்டு வர வேண்டியது. ஹரனின் நெற்றிக் கண்ணில் எரிந்த மன்மதன் ரதியின் பிரார்த்தனையில் உயிர் பெற்று எழுந்தவன் அம்பாளை வழிபடுறான் என்பதாக காமனால் பூஜிக்கப்பட்டவள் காம பூஜிதா. அம்பாளின் உபாசகர் லிஸ்டில் மன்மதனுக்கு ஒரு இடம் உண்டு என்பதை முன்னாலேயே சொல்லியிருக்கோம். முந்தின நாம காமேஸ்வர பிராணநாட்டியில் அமிர்த மதனத்தை பார்த்தோம். இங்கே மன்மதனை பார்த்தாச்சு. மனசை கடைபவனாக, மன்மதனின் பூஜையை ஏற்றுக்கொள்பவனாக அம்பாள் இருக்கான்னு மன்மதனுக்கு விசேஷமான ஒரு குணம் ஸ்ருங்கார ரசம், காமம் என்னும் விஷயங்கள் தான் அவனுடைய கண்ட்ரோல். ஆகையினால அடுத்த நாம காம பூஜிதாலேருந்து ஆரம்பித்து ஸ்ருங்கார ரச சம்பூர்ணா என்னும் நாமா. சம்பூர்ணானா பூர்ணமாக நிறைந்திருப்பவள். ஸ்ருங்கார ரசமே பூர்ணமாக நிறைஞ்சிருக்காளாம் அம்பாள். நவரசங்களில் முக்கியமானது ஸ்ருங்கார ரசம். இப்போ சுவைகளை எடுத்துட்டா முக்கியமானதாக சொல்கிறது இனிப்பு. இனிப்பின் ஒரு பரிணாமம் மாறி மாறி மீதி சுவைகள் கிடைப்பது போல அக்ஷரங்கள் முதல்ல அகாரம் அதிலிருந்து ஆரம்பித்து தான் எல்லாம் ஒவ்வொரு வேரியண்ட்டாக மாற்றுறது கிடைக்கிறது என்பது போல ஸ்ருங்காரம் என்னும் ரசத்திலிருந்து சின்ன சின்ன மாறுதல் அடைஞ்சு நவரசமாக இருக்கிறது. ஆதியில் முதல் ரசமாக இருக்கக்கூடிய ஸ்ருங்கார ரசம். ஸ்ருங்கார ரசமாக அம்பாள் இருக்கா என்று இந்த நாமா. அப்படிப்பட்டவளை ஸ்ருங்கார லஹரியில் பிரயோகமாக சௌந்தர்ய லஹரியில் ஆச்சாரியால் கொண்டு வந்திருக்கார் 16வது ஸ்லோகத்தில். கவீந்திராணாம் சேதஹ கமலவன பாலா தபருச்சிம் பஜந்தே யே சந்தஹ கதிசிதருணாமேவ பவதி விரிஞ்சி பிரேயஸ்யாஹ தருணதர ஸ்ருங்கார லஹரி கபீராபிர்வாக்பிர் விதததி சதாம் ரஞ்சனமமி. ஸ்ருங்கார லஹரி அப்படிங்கிறார். ஸ்ருங்காரம் பிரவாகமாக இருக்காம். இங்கே ஸ்ருங்காரமே பூர்ணமாக ஸ்ருங்கார ரசம் நிறைந்தவளாக அம்பாள் இருக்கா. ஸ்ருங்கார ரச சம்பூர்ணா. அடுத்த நாம ஜெயா. முன்னால் விஜயா பார்த்தோம், விசேஷமான ஜெயத்தை தருபவள்னு. இங்கே ஜெயா வெற்றியை கொடுப்பவள். நடுவில் எங்கே ஜெயா வந்தது? மன்மதனை பார்த்தோம், ஸ்ருங்கார ரசம் கண்டினியூவேஷன் ஆச்சு.
அழிந்து போன மன்மதனுக்கு மறுபடியும் உயிர் பிச்சையும் கொடுத்து ஜெயத்தையும் கொடுப்பவளாக அம்பாள் இருக்கா. இதையே சௌந்தர்யலஹரியில் 6வது ஸ்லோகத்தில் சொல்கிறார். தனுர் பௌஷ்பம் மௌர்வி மதுகரமயி பஞ்சவிஷிகா வசந்தः சாமந்தோ மலயமருதாயோ தனரதः ததாப்யேக சர்வம் ஹிமகிரிசுதே காமபிக்ருபாம் அபாங்காப்தே லப்த்வா ஜகதிதமனங்கோ விஜயதே. இந்த இடத்துல அனங்கன் உடம்பில் அங்கங்களே இல்லாதவனாக உடம்பில்லாதவனாக வரான். அவள் அனுகிரகம் பண்ணி மன்மதன் அனங்கன்னு உடம்பு இல்லாதவனாக உயிர்த்து எழுந்து வரான். அப்படிப்பட்ட மன்மதனை ஒரு திசையிலும் எல்லா பக்கமும் போய் ஜெகத்து முழுக்க ஜெயிக்க வைக்கிறா. அவள் தான் ஜெயிக்க வைக்கிறா. உன்னுடைய கடாட்சத்தினால ஜெகத்து இதம் அனங்கக விஜயத்தே, உலகம் முழுவதும் அனங்கனாக சொல்லப்படுகின்ற காமன் ஜெயிக்கிறான் என்று ஆச்சாரியால் சொல்றார். காமபூஜிதா ரச ஸ்ருங்கார ரச சம்பூர்ணா ஜெயா. ஜெயா என்பது வெற்றியை கொடுப்பவள், வெற்றியாகவே இருப்பவள். மூக்கபஞ்சசதியில் கடாட்ச சதகத்தில் சொல்கிறார், பரமேஸ்வரனுடைய மனசு தைரியமான ஒரு கடலில் முழுகின மீனாக இருக்கான். பரமேஸ்வரனுடைய மனசு இந்த மன்மதன் இருக்கானே அவன் ஒரு செம்படவனாக வரான். அந்த மீனை பிடிக்கிறதுக்காக வலையை வீசுகிறான் செம்படவன். அந்த வலை எதுனா காமாட்சி உன்னுடைய கடைக்கண் பார்வையே தான் அந்த வலை. அந்த வலையை வீசி பரமேஸ்வரனாகிய மீனை அவன் கட்டி போட்டு அவன் கவர்ந்து போகிறான் என்பதாக கடாட்ச சதகத்தில் கொண்டு வரார். இவளுடைய கடாட்ச அனுகிரகத்தால் ஜெயத்தை இவன் பெற்றான் என்பதாக இந்த விஷயத்தை நாம் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்த நாமா ஜாலந்தர ஸ்திதா. ஜாலந்தரம் என்னும் பீடத்தில் ஸ்திதா நன்றாக அமர்ந்திருப்பவள்னு அர்த்தமாறுது. அம்பாளின் சக்தி பீடங்கள் என்பதை பற்றி சொல்லியிருக்கோம். 108ன்னும் சிலது 56ன்னும் ஷார்ட் லிஸ்டிங் எல்லாம் இருக்குது. இதில் முக்கியமான பீட்டங்களில் ஒன்றாக ஜாலந்தரம்னு ஒரு பீட்டத்தில் விஷ்ணுமுகின்னு என்னும் பெயருடன் அம்பாள் தரிசனம் கொடுக்குறா. அந்த பீடத்தை குறிக்கிறதாகவும் எடுத்துக்கலாம். இன்னொரு விதம் ஜாலந்தரம்னு சொல்லும் பொழுது அநாகத சக்கரம், குண்டலினி முறைப்படி பார்த்தா அநாகத சக்கரத்தில் நன்றாக அமர்ந்திருப்பவள் என்றும் அர்த்தம் பண்ணலாம். அடுத்த நாமா ஓட்யான பீட்ட நிலையா. ஓட்யான பீட்டத்தை தன் இருப்பிடமாக கொண்டு வச்சுருக்கா. ஓட்யான பீட்டம் இது ஜாலந்தர பீட்டம் மாதிரியே ஓட்யானம் அணுகிற இந்த இடுப்பு பாகம் எங்கே விழுந்ததோ அங்கே இருக்கக்கூடிய பீட்டம் நிலையா, தன்னுடைய இருப்பிடமாக நிலையம், ரெஸ்ட் எடுக்கிற ஒரு பிளேஸாக நிலையமாக ஒட்யான பீட்டத்தை தன்னுடைய நிலையமாக வச்சுருக்கா. ஒட்யான பீட்டம் என்பது ஒரிசா பக்கம் ஒரு கோவில்னு சொல்கிறா. அம்பாளுக்கு விராஜான்னு ஒரு பேர். அங்கே ஒரு கோவில் சொல்கிறது. நம்மளை பொறுத்த வரைக்கும் காஞ்சிபுரம் காமாட்சியை இந்த விஷயத்திற்கும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஆச்சாரியால் சௌந்தர்யலஹரியில் கொணத்காஞ்சி தாமான்னு சொல்லி அந்த ஒரு பதம் பிரயோகம் பண்ணுறார். பெரியவா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும் பொழுது காஞ்சின்னா என்ன, காஞ்சி தாமான்னா சாதாரணமாக ஒட்டியானமாக கட்டின்னு இருக்கிறதுக்கு மேகலைன்னு பேர். அதில் மணியெல்லாம் வச்சு லட்சணமாக இருக்கக்கூடிய விசேஷமான ஒரு மேகலை தான் காஞ்சின்னு பேர். ஒலிக்கக்கூடிய மணிகளை குவணத்காஞ்சி தாமா அப்படி இருப்பிலே அதை கட்டின்னு இருப்பவளாக சொல்லி அம்பாளை சொல்கிறது. காஞ்சின்னா மணிகள் ஒலிக்கக்கூடிய ஒட்டியானத்தை அணிந்தவள் காமாட்சியை தான் நாம் ஞாபகம் வச்சுக்கணும். ரணத்கிங்கினி மேகலா, மனசார நாம் காமாட்சியை கொண்டு வந்துடலாம் ஒட்டியான பீட்டம்னு சொல்லும் பொழுது. ஒரிசா மட்டுமில்லை, நம்ம காஞ்சிபுரமே அப்படி ஒரு பீட்டமாக எடுத்துட்டால் அதை தன் இருப்பிடமாக கொண்டவள்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். குண்டலினி மார்க்கத்தில் பார்க்கும் பொழுது ஜாலந்தரத்திற்கு அநாகதம்னு சொன்னோமே, அதுபோல் ஒட்டியான பீட்டத்துக்கு விஷுக்தி சக்கரத்தை சொல்கிறது. விஷுக்தி சக்கரத்தில் தன்னுடைய நிலையமாக இருப்பிடமாக கொண்டவள் என்று எடுத்துக்கலாம். அடுத்த நாமா பிந்து மண்டல வாசினி. பிந்து மண்டலம்னு சொல்கிறது ஸ்ரீசக்கரத்தின் மத்தி 9வது ஆவரணம், அதில் வசிப்பவள். பிந்து மண்டலத்தில் வாசம் செய்பவள்னு அர்த்தமாகுது. பிந்துன்னு சொல்லக்கூடிய பவர்ஃபுல் பாயிண்ட், ஒரு சின்ன புள்ளி. அந்த பாயிண்டில் சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூபமாக அம்பாள் பிரகாசிச்சுன்னு இருக்கான்னு சொல்கிறோம். ஸ்ரீசக்கரத்தில் சொல்லும் பொழுது இதையே குண்டலினி மார்க்கத்தில் 6 சக்கரங்களை தாண்டி சஹஸ்ரார பத்மம் என்று சொல்லக்கூடிய 1000 இதழ் கொண்ட தாமரையில் அம்பாள் பிந்து மண்டலம்னு அதை சொல்கிறது.
அங்கே அம்பாள் வந்து சேரும் பொழுது சிவசக்தி ஐக்கியம் அங்கே நடந்து அமிர்தத்தை பொழிவிக்கிறாள் என்பதும் நாம் ஏற்கனவே பார்த்த விஷயம். சௌந்தர்ய லஹரியில் சஹசிராரே பத்மே சஹர ஹசிபத்யா விகரசே அப்படின்னு பார்த்தோமே. அந்த இடத்துலையும் சஹசிரார பத்மத்தில் உரைபவள்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். இதோட 20வது அத்தியாயம் பூர்த்தியாகுது. நாளைக்கு 21வது அத்தியாயத்தில் ரகோயாக கிரமாராத்தியால் ஆரம்பிப்போம்.